நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வீடு முறும் நிகழ்ச்சியின் சார்பாக எல்லோருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த ஈஸ்டரை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபேமிலியோட நீங்கள் சேர்ந்து கொண்டாடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பேரண்டிங் பற்றி நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டே வரோம் இல்லையா. ஸ்டார்டிங்கில் ஒரு பேரண்ட் சைல்டு, அதாவது பெற்றோர்களும் பிள்ளைகளும் அவங்களோட உறவை பார்த்தோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்தில் நம்ம அம்மா பையனோட உறவை பார்த்தோம். அதுக்கும் மேலே நம்ம அம்மா பொண்ணோட உறவை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா, பெரும்பாலும் அநேகரால் பேசப்படாத ஒன்று, இன்னும் அதிகமாக சொல்லலாம் பெரும்பாலும் அநேகரால் பேசப்பட விரும்பாத ஒரு உறவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒன்று என்னென்னா அப்பா பையன் அப்படின்ற ஒரு உறவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்பா பொண்ணோட உறவை கூட நம்ம நிறையா பேர் நிறையா சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம் இல்லையா. டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்லாம் போடுவாங்க. பட் ஆனால் டேட்ஸ் லிட்டில் பிரின்ஸ் அப்படின்னு யாருமே போடுறதில்ல. போட்டு நானும் பெரும்பாலும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன தான் இந்த உறவில் சிக்கல் இருக்குது, சிக்கல்ன்றதை விட ஏன் இதை பேச விரும்ப மாட்டுறாங்க, அல்லது ஏன் அநேகரால் இது பேசப்படாமல் இருக்குது அப்படின்றத, எதனால அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டே வந்தார் இல்லையா. அவர் மறுபடியும் வந்திருக்காரு. வேறு யாரும் இல்லை, என்னுடைய அப்பா, என்னுடைய டாடி ரெவரண்ட் பி சாமுவேல். அவங்க இங்கே உட்காந்துருக்காங்க. டாடி, நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கை டிவி நேரில் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற அந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சில நாட்களாகவே பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை குறித்து நிறைய பரிணாமங்களில் பார்த்துக்கிட்டே வரோம். குறிப்பாக ஒரு குழந்தை பிறந்து 8 ஸ்டேஜஸ், ஒவ்வொரு குழந்தையும் எந்தெந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து போகிறாங்கங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி அதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெற்றோர் பிள்ளை என்ற உறவை ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோடு பார்த்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்காக அம்மா பையன், அம்மா பொண்ணு அப்படிங்கிற உறவை குறித்தெல்லாம் நம்ம சிந்தித்தாலும், இதில் வரக்கூடியதான சிக்கல்கள் இதெல்லாம் சிந்தித்தாலும், பிவின் இப்போ நம்ம சொன்னது போல் நிறைய நேரங்களில் அப்பா பையனுடைய உறவு பெரும்பான்மையான நேரங்களில் அட்ரஸ் பண்ணப்படுகிறது இல்லை. இன்னும் கூட சொல்லி பார்த்தாங்கன்னா ஒரு 10 வயசு வரை கூட அப்பா பையன் உறவு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அல்லது டீனேஜ் என்ட்ரு ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும். டீனேஜ் என்ட்ரு ஆகிற அந்த ஒரு 10 வயசை கிராஸ் பண்ணும்போதே அப்பாவுக்கும் பையனுக்கு இருக்க உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடும். அம்மாவோடு இருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் வந்து பசங்களுக்கு பெரும்பாலும் அப்பாவோட வர்றது இல்லை. அந்த டிஸ்டன்ஸ் எப்படி ஆகிடுது அப்படின்னா, ஒரு டீனேஜுக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு 15-16 வயசு, ஐ மீன் 10th அதெல்லாம் கிராஸ் பண்ணும்போது என்னுடைய முதல் எதிரினா எங்கள் அப்பா தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுது. பசங்களுடைய அப்பாவுக்கும் பையங்களுக்கு இருக்கிற உறவு மாறுது. அதுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி யோசித்தோம் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்பா வந்து ஒரு வில்லனாகவே தெரிகிறாரோ, மேபி வில்லனாக தெரிகிறாரோ. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய அம்மா மாதிரி இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில நேரம் என்னுடைய கருத்து கூட அவங்க எதிர்கருத்து தெரிவிக்கலாம். அதுக்கு பெரும்பான்மையான ரீசன் அப்படின்னு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பா வந்தால் ஒன்றை சொல்லி கொடுத்துருவேன், அப்பாட்ட இதை போட்டு கொடுத்துருவேன். அப்பா வந்து ஒரு 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 ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதராக, என்ன தப்பு பண்ணாலும் அம்மாவே கண்டிச்சிருக்கலாம், அம்மாவே கண்டிக்கலாம். ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அப்பா வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுப்பேன் பாரு, அப்பாட்ட சொல்கிறேன் பாரு. ஸோ இந்த மிரட்டி அப்பாவை சின்ன வயசுலேருந்து எப்படி கொண்டு வந்துடுறாங்கன்னா, அவர் ஒரு ரக்கட் ஃபாதர் அப்படிங்கிற லவ் கொண்டு வந்துடுறாங்க. நான் நினைக்கிறேன் இது வளர பசங்க வளர அப்பாவை ஸ்ட்ரிக்டாகவே, அவர் பெரும்பாலும் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பா எடுத்துட்டேன்னா, எங்கள் அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து என்னை அடித்ததே கிடையாது. என்னே இல்லை, எந்த பிள்ளைங்க கூட பிறந்த யாரையுமே அடித்ததே கிடையாது. ஆனாலும் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அம்மா சொல்கிற ஒரு விஷயம், பாரு அப்பா வந்ததுக்கப்புறம் சொல்லிக் கொடுப்பேன் பாரு, மார்க் ரொம்ப குறையாக வாங்கிட்டா அப்பா வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன் பாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அப்படி ஒன்றுமே செஞ்சதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு பயங்காட்டி இந்த பயம் கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு கேப்பை க்ரியேட் பண்ணிடுதோ அப்படிங்கிறது போல் எனக்கு தோணுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி இப்போ நீ நானும் அப்பா பையன் தானே, நம்ம வீட்டில் எப்படி இருந்துச்சு, மம்மி ஒன்றை எப்படி டீல் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு பயம் கலந்த உறவாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாட். வாட் யூ திங்க் அபவுட் இட்? உங்களை பேச வைக்கலான்னு பார்த்தா என் மேலே திருப்பி விட்ட மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பார்க்கும்பொழுது அந்த மாதிரி டாடி வந்தால் சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு பயத்தை அங்கே காட்டலை.
அதே நேரத்தில் அப்பானா ஒரு பயம் மரியாதை இல்லாமலேயும் நம்ம அப்படி ஆப்போசிட்டாகவும் நம்ம எதுவுமே நம்ம வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே நான் பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அந்த மரியாதை பயம் கலந்து அந்த மரியாதை இருக்க தான் செய்யும் இல்லையா? ஒரு 7 வயசு 8 வயசு வரைக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நம்ம நாட்கள் கடந்து வரும்பொழுது ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணுற விஷயமா ஸோ அந்த மாதிரி இன்னும் க்ளோஸாகவே பார்க்க முடியுது. ஸோ அப்போது மம்மி வந்து பயம் காட்டி வைக்கலை, அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன் செஞ்சிருவேன், பயம் காட்டி வைக்கல. அது காரணம் என்னென்னா, நீங்கள் பிறக்கும்போதே நானும் மம்மியும் சேர்ந்து பேசிட்டது, பிள்ளைங்க ஒருத்தர் தப்பு செஞ்சால் அல்லது ஒரு பிள்ளையை நம்ம கண்டிக்கணும், ஒரு டிசிப்ளின் பண்ணுறோன்னா இன்னொரு நபர் அதாவது இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு முன்னாடி கண்டிக்கிறத நீ ஏன் திட்டுற, ஏன் அடிக்கிற அப்படி கேட்கக்கூடாது. அந்த குழந்தை போனதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது ஏன் அடித்தேன்னு கேட்கணும் அப்படிங்கிறது நானும் மம்மியும் பேசிக்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம். அதனால் மேபி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீயாக இருக்கட்டும், ஆல்வினா இருக்கட்டும், காட்வினா இருக்கட்டும். இப்போ காட்வின் நம்ம வீட்டில் சின்ன ஒரு 5th படிக்கிற பையனாக இருக்கிறான். அவன் வந்து ஏதாவது மம்மி அடிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட வந்தால் நான் என்ன கேள்வி கேட்பேன்? எதுக்கு அடித்தாங்க? மம்மி அடிச்சிட்டாங்களா வா மம்மின்னு உடனே திட்ட மாட்டேன் நான். மம்மி அடித்தாங்களா, சரி தம்பி எதுக்காக மம்மி அடித்தாங்க அப்படின்னு நான் ரீசன் அவுட் பண்ணும்போது அப்போ இங்கேயும் செல்லாதுன்னு போயிடும். அப்போ நடுவில் இந்த பிள்ளைங்க கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நான் நினைக்கிறேன் அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்பா பையனுடைய உறவை நல்ல நிலைமையில் கொண்டு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், குறிப்பாக அம்மாமார், எப்பயுமே பிள்ளைங்கிட்ட அப்பாவை வில்லனாகவோ அல்லது ஒரு கண்டிப்பு நிறைந்த அப்பா அப்படிங்கிற ஒரு பிக்சரை காட்டாமல் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுக்கு ரொம்ப மிக மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏரியா, கணவன் மனைவி உறவுக்குள் அப்பாவும் அம்மாவும் 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு அப்பாவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது அப்பா பையன் அப்படின்னு வரும்பொழுது சுற்றி இருக்கிற ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சம்மந்தப்பட்டு இருக்காங்க இல்லையா? அம்மாவாக இருக்கட்டும், அம்மா சொல்கிற சில வார்த்தைகள், அப்பாவை பற்றி சொல்கிற சில வார்த்தைகள், இதனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸராக, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக தான் பார்க்குறாங்க. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாகவே அவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக, அவ்வளோ உண்மையாகவே ஆர்மி ஆஃபீஸரா, அல்லது சில சூழ்நிலைகள் அவங்கள மாற்றுதா, இல்லை எதனால நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்ன, இந்த இந்த இடத்துல வரும்போது அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக, ஆர்மி ஆஃபீஸருங்கிறத விட ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது மேக்சிமம் எல்லா குடும்பத்துலேயுமே டிசிப்ளின் பண்ணணும். ஒரு குழந்தை தப்பு பண்ணது ஒழுங்குபடுத்தணும், டிசிப்ளின் வரும்போது பெரும்பாலும் இந்த டிசிப்ளினரி ஒர்க்கை யார் பண்ணுறான்னா அப்பா தான் எடுக்கிறார். எப்பயுமே வந்து பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் பண்ணாலே அவங்க ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தானே. அம்மா வந்து எப்பயுமே ஒரு பேசிக்காகவே நம்ம பார்த்துருக்குறோம், பெண்கள் இமோஷ்னல் பீயிங், கொஞ்சம் இமோஷ்னல், அப்பாவை விட கொஞ்சம் இமோஷ்னலாக இருப்பாங்க. அதனால் அம்மா வந்து கத்துவாங்க, திட்டுவாங்க, அடுத்த செகண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அரவணைச்சிடுவாங்க. ஆனால் அப்பா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ஸ்ட்ரிக் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறாருன்னா அது டிசிப்ளின் ஆகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். உடனே அவருடைய இமோஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாது. சேஞ்ச் ஆனால் கூட அவர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். இந்த விஷயத்தில் டிசிப்ளின் கரெக்டாக நடக்குதா, அந்த டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இவர் எடுக்கிற முயற்சி அல்லது இவர் போடுற அந்த எஃபர்ட் வந்து மோரார்லெஸ் தப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அதனாலவே ஆர்மி ஆஃபீஸருங்கிற அளவுக்கு பார்க்கக்கூடிய சூழல் வந்துடுது. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகிறேன். இப்போது டிசிப்ளின் பண்ணுறது எல்லாமே ஓகே, ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போது தன்னோட பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ 20-22 வயசு ஆனாலும் பெரம்பு வச்சு அடிக்கிற சில பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அல்லது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எது வரைக்கும் கரெக்டாக டிசிப்ளின் பண்ணால் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்? நம்ம ஏற்கனவே சில எபிசோடில் பேசியிருக்கிறேன், நானும் பேசியிருக்கிறேன், மேபி மம்மியுமே சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 7 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்து வந்து 7 வயதிற்குள் டிசிப்ளின் பண்ண வேண்டியதெல்லாம் டிசிப்ளின் பண்ணிடணும். அடிக்கிறது, சரிப்படுத்துறது, எப்படி வளரணும்னு ஒரு பேரண்ட் நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு 7 வயசுக்குள்ளே சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையும் 7 வயசுக்குள்ளே முடிச்சிடணும். 7லேருந்து 14 வயசு வரைக்கும் வந்து கைட் பண்ணணும். அப்போ தப்பு நடக்காதானா கண்டிப்பாக தப்பு நடக்கும், கைட் பண்ணலாம். அவங்க அந்த நேரத்தில் அடிக்கிறத விட அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து வச்சு
அவங்க என்ன சொல்ல போனால் அவர்கள் உணர்வதை போல் என்ன ரியலைஸ் பண்ணுறது போல் சில விஷயத்தை சொல்லி கைட் பண்ண வேண்டிய வயசு வந்து 7லேருந்து 14 வயசுக்குள்ளே. இந்த ஃபஸ்ட்டு 14 இயர்ஸை ஒரு பேரண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா 14 வயசுக்கு மேலே மோரலஸ் ரொம்பலாம் கைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரத்தில் பிள்ளைங்களுடைய மைண்டில் என்ன செட் ஆகும்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எந்த விஷயத்தை போய் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் சரியாக என்னை கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த பிள்ளைங்களுடைய மனசில் உருவாயிடும். உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரில, நான் ஆல்வின் இருக்கும்போது என்ன செய்வோன்னா, ஏன்னா கிட்டத்தட்ட உங்கள் 2 பேருக்குமே ஒரு 1.5 ஏஜ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2 பேரும் ஒரே ஈவனாக தான் வளர்ந்தீங்க. ஃபஸ்ட்டு 7 வயசு வரைக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நானும் மம்மி என்ன கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரெஸ்ஸு தான். பெரும்பாலும் அந்த டைமில் உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் 7 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏன்னா நீலாம் வந்து எப்பயுமே ட்ரெஸ் எடுக்க போனேன்னா ரெட் கலர் பார்த்த உடனேயும் ஃபிக்ஸ் ஆகி அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவேன். ரெட் கலர் எடுத்து கொடுத்துருக்குறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து கொடுத்து இதை போடுறதுக்கு கம்பல் பண்ணி இதை தான் போடணும், இல்லை நான் போட மாட்டேன்னு அழுதாலும் நாளாக என்ன செய்வேன்னா ஒரு முறை அழுது சாதிச்சு பழகிட்டாங்கன்னா திரும்பி அந்த மறுபடி பிடிவாத குணம் அதிகமாகிடும். அதனால் என்ன அழுதாலும் சரி நீ இதை தான் போடணும் அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். அப்போ கண்டிப்பாக அது வந்து ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மம்மி வந்து அதில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி. அதே போல் ஒன்றை பற்றி நான் யோசிக்கும் போது நம்மளே நிறைய தடவை வீட்டில் பேசியிருக்கிறோம். இது சில நேரம் நீ அழும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அழாதன்னு சொல்ல மாட்டேன், இன்னும் சத்தமாக அழு, இன்னும் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்ல சவுண்டு ஏற்றி மெதுவாக அழுதா கூட ஒழுங்காக சத்தம் போட்டு அழு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 10 நிமிஷம் அழுது முடிச்சதுக்கப்புறம் ஓகே போதுமான அளவுக்கு அழுது முடிச்சாச்சா, ஸ்டாப் க்ரைங், இனி நீ அழக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆன் தி ஸ்பாட் டக்குன்னு கட் பண்ணிடுவேன். அப்போ என்னென்னா எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, எனக்கு அழுகிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா அழுகும் போதே அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா இமோஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் அழுகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அந்த இமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இனி ட்ரை ஆகிடுவாங்கிற இடத்துல வரும்போது போதும் அழுதது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் முறைச்சிட்டே நிற்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி ஏன் அழுத, எதுக்காக அழுத, ரீசன் அவுட் பண்ண சொல்லி சில நேரம் அந்த பிள்ளைங்க இப்போ நீனுமே அந்த ரீசன் அவுட் பண்ண தெரியாது இதுக்கு தான் அழுதேன்னு அப்படி கேட்கும்போது அட்லீஸ்ட் அந்த திங்கிங்காவது ஸ்டிமுலேட் பண்ண முடியும், தூண்டி விட முடியும் ஏன் சிந்திக்கிறதுக்கு. ஆமாம் எதுக்காக அழுதோம் அப்படின்னு யோசிக்கும்போது டேடி இப்படி சொன்ன நீ இதை கேட்கல, இதுக்கு டேடி உன்னை திட்டின, அதனால தான் நீ அழுத, இது தப்பு தானே அப்படின்னா பெரும்பான்மையான நேரத்தில் ஆமாம் டேடி இது தப்பு தான், நீனே வந்து அந்த சின்ன வயசில் உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல சொல்லியிருக்கிற. அதுக்கப்புறம் அது வந்து அதே தப்பை மறுபடியும் நீ ஒரு நாள் செஞ்சது கிடையாது. அப்படியே தப்பு செய்யக்கூடிய சூழல் வரும்போது கூட டேடி அப்படின்னு என் முகத்தை பார்க்குறதுக்கு தான் உனக்கு தோணும். ஸோ இது வந்து அந்த ரீசன் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரீசன் அவுட் பண்ண அது புரியும். ஆனால் 14 வயசுக்கு அப்புறம் அடிக்கிறதுங்கிறது இருக்கிறதுலே மிக மோசமான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் 7 வயசுக்கு அப்புறமே பிள்ளைங்களை வந்து அடிக்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. என்ன மிஞ்சி போனால் அந்த ஆள் 2 அடி அடிப்பாரா, அடி வாங்கிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் மூவ் ஆகுமே ஒழிய. அடுத்து இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க பொதுவாக எல்லார் வீட்லேயுமே பிள்ளைங்க வந்து அப்பாவோட பிள்ளைங்க பசங்களை கொஞ்சம் வளரும்போது அப்பாவோட உடல்லையும் ஹெல்த்லையும் ஸ்ட்ரென்த்லையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. கொஞ்சம் யோசிப்பார், ஒரு 18 வயசு பையனை அப்பா போட்டு அடிக்கிறார், அவன் குனிஞ்சு வாங்குற வரைக்கும் தானே அப்பாவுக்கு மரியாதை. அவன் திருப்பி கம்பை பிடிச்சிட்டான்னா ரெஸ்பெக்டை கம்ப்ளீட்டாக போயிடுறதில்ல. ஏன்னா இது சில ஃபேமிலி நடந்துருக்குது. 20 வயசு பையன் 22 வயசு பையனை ஒரு அப்பா போட்டு அடிக்கிறாரு, ரொம்ப நல்ல பையன் அவன், ஏன்னா அடி வாங்குறானே அது வரைக்கும் நல்ல பையனாக தான் சொல்லுவேன். ஒரு நாள் திருப்பி அவன் கையில் அந்த கம்பை பிடுங்கி இவன் கையை ஓங்கிட்டானா அப்பாவோட ரெஸ்பெக்டே போயிடுதுல. அதில் அந்த நபர் இடிஞ்சு விழுந்தார் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் பேசுகிறதே ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகுது, வளர்ந்த யங் ஸ்டேஜில் இருக்க பையனை அடித்தா அவனுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறத சில அப்பா அம்மா ஃபீல் பண்ணுறதில்ல. ஆனால் உன்னோட கேள்விக்கு சரியான ஆன்சர்னா அடிக்கிறது 7 வயசுக்கு முன்னாடி நிறுத்திடணும். அதுக்கப்புறம் கைட் பண்ணணும். மேபி அதுக்கப்புறம் ரேராக 1 or 2 டைம்ஸ் அடிக்கிறதுக்கான சூழல் உண்டாகலாம். அது கூட மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். பட் ஆஃப்டர் 14 ஐ மீன் ஏஜ் 13 கிராஸ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கவே கூடாது. ஸோ இதை பார்த்துட்ருக்க நேயர்களுக்கு சில கேள்விகள் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். இவர் எப்படி
பையனை அடிச்சாரா அடிக்கலையா, பிவின் அடி வாங்கினானா இல்லையாங்கிற அந்த கேள்வி நிறைய அவங்க மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். நீ சொல்லு, உனக்கு கடைசியாக நான் உன்னை எப்போ அடித்தேன், உனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அடி வாங்கினது எப்போ லாஸ்ட்டாக? 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் அந்த டைமில் ஊரில் இருக்கும்பொழுது, அதாவது பக்கத்து வீட்டுக்கு சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு அடி விழுந்தது. அதான் கடைசி அடின்னு நினைக்கிறேன். நல்லா ஹெவியாகவே விழுந்துச்சு. அதுதான் கடைசியாக இருக்கும். 3rd 4th. ஆமாம். சரி, இப்போ 3rd 4th அப்புறம் அடுத்து 5th ஒரு 10 வயசை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நீ வந்து பிஜியே முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோமே. இந்த 14 வருஷத்தில் நீ தப்பே பண்ணது இல்லையா, அடிக்கிற அளவுக்கு தப்பே பண்ணது இல்லையா? அப்படி ஒரு வேளை அடிக்கிற அளவுக்கு சில தவறு நடக்கும்போது என்னோட ரியாக்ஷன், மம்மியோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஸ்ட்ரிக்ட்ன்றதை தாண்டி மோரார்லெஸ் ஒரு ஷேரிங் தான் அங்கே நடக்கணும். நீங்கள் ஒரு ஓப்பன் டாக் பேரண்ட்ஸாக, ஐ மீன் பையன் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அல்லது அப்பா அம்மா பையன்கிட்ட சொல்கிறது சில காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே அங்கே ஒரு ஓப்பன் டாக். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரீசன் அவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அடித்து ரீசன் அவுட் பண்ணுறது சின்ன வயசு, பட் ஆனால் வளர வளர அடிக்காமலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீசன் அவுட் எதனால் இது பண்ணோம், ஏன், என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை அப்படின்னு ரீசன் அவுட்டு. முக்கியமாக அந்த ஷேரிங் தான், அந்த ஒரு ஓப்பன் டாக் வந்து அந்த இடத்துல இருக்கனால. அந்த ஷேரிங்குமே அந்த ஹீட்டட் மொமெண்ட் இருக்கும்போது, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஷேரிங் இருக்குமா, இல்லை அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு அந்த டைமில் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஷேரிங் இருக்கும்? கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நடக்கும். ஏன்னா ஹீட்டாக இருக்கும்போது நடந்தால் அது இன்னும் சூடாக தான் செய்யும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னா அது ரிலாக்ஸ் ஆகி நார்மலாக இருக்கும்போது தான் அந்த ஷேரிங் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நான் நிறைய பேரண்ட்ஸை பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஹீட்டட் மொமெண்ட்டில் இருக்கும்போதே ஷேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, ரியலைஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்லும்போது 2 சைடுமே வந்து கோபம் தான் வரும், கோபத்தில் வார்த்தைகள் வித்தியாசமாக வரும், இன்னும் அது வந்து பீக்கில் போயிடும். அதனால் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது, குறிப்பாக அப்பா அம்மா கவனிக்க வேண்டியது, ஒரு பிள்ளைங்க ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அந்த ஹீட்டட் மொமெண்ட்டில் சூடாக இருக்கிற அந்த டைமில் ஷேர் பண்ணவும் வேண்டாம், ரியலைஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணவும் வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு எப்படினாலும் ஒரு 2 hours அல்லது ஒரு நாளுக்குள்ளே அது ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகும்போது தோளில் கையை போட்டு அந்த பிள்ளைங்களை ரியலைஸ் பண்ண வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக போகும். இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, ஒரு வேளை ஏன்னா இப்போ உலகத்தில் எல்லாமே இப்போ உல்ட்டாவாக தானே நடக்குது. 7 வயசு வரைக்கும் பரம்பு எடுக்கணும், ஆனால் 7 வயசு 14 வயசு வரைக்கும் நல்லா செல்லம் கொடுத்துட்டு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஐயோ என் பையன் என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு இருக்காங்க. மேபி இப்போ நம்ம பேசினதால சிலர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்கல்ல, ஐயோ நம்ம தவற விட்டுட்டோமே, இப்போ என் பையனுக்கு ஒரு 18 வயசு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, தவற விட்டுட்டோமே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற 14 வயசு வரைக்கும் இந்த மெத்தடில் வளர்க்கல ஃபுல்லாக. ஏன்னா அது நிறையவே நடக்குது. முதல் 7 வயசு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்த 14 வயசு வரைக்கும் 7 to 14 வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. 14 வயசுக்கு அப்புறம் ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க இப்படி தான் வளர்க்கப்பட்டதுனால அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன செய்யலான்னா, என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்குல்ல, உப்பு தின்னவன் என்ன செய்யணும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும். 14 வயசு வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோம், இதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக அப்படியே விட்டுலாமானா அப்படியே விடுறதுக்கு எந்த பேரண்ட்ஸுக்கும் மனசு வராது, அந்த மாதிரி தவறான பாதையில் போகிறதுக்கு மனசு வராது. ஸோ அப்போ என்ன செய்யலான்னா, ஒன்று என்னுடைய வளர்ப்பில் நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத செல்ஃபாக ரியலைஸ் பண்ணணும், நம்பர் 1. ரெண்டாவது, ரியலைஸ் பண்ணிவிட்டு வி நீட் டு கன்ஃபஸ் டு காட், ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு நீங்கள் மன்னிங்க அப்படின்னு இவங்க செஞ்ச தவறுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்பர் 3, ஆண்டவர்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும். ஏன்னா ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறத விட நம்மளை விட கடவுள் ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பார். இப்போ நம்மளை அது ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்குறோம், பொதுவாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் பேரண்டிங் அப்படின்னு சொல்லும்போது பிள்ளைங்க பெற்றோர் வரும்போது ஒவ்வொரு குடும்பமும் வேறுபடும். அதிலே ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, இப்போ நீ இருக்கிற, ஆல்வின் இருக்கிறான், கான்வின் இருக்கிறான்னா, நான் பிவினை இப்படித்தான் நடத்தினேன், அப்படித்தான் ஆல்வினை நடத்துவேன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அது வேரி ஆகும். அப்போது இந்த வேரி ஆகிற இந்த சூழலில் கடவுள் அதற்கேற்ற ஞானத்தை நமக்கு தரணும், ஆண்டவர் நமக்கு தரணும். அதனால் அடிக்கடி நம்ம சர்ச்சில் சொல்கிறது நீனே கேட்டிருப்ப, அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சொல்லும்போது 2 விஷயத்த சொல்லி பேரண்ட்ஸ் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சிம்சோனுடைய அப்பா மனோவா இதை சொல்லி ஜெபம் பண்ணார், நீர் இந்த காரியம் சம்பவிக்கும் பொழுது, ஏன்னா சிம்சோன் இன்னும் பிறக்கவே இல்லை,
கருவில் உருவாக கூட இல்லை. ஆனாலும் அந்த தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை வரும்போது 2 வார்த்தையை சொல்லி மனோவா ரொம்ப அழகாக கேட்குறாரு. அது எல்லா பெற்றோரும் குறிப்பாக எல்லா அப்பா அம்மாரும் சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த சம்பவம் நடக்கும்போது, இந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும். வளர்க்கிறது ஒரு விதம், நடத்துறது ஒரு விதம். வளர்க்கிறது 7 வயசு வரைக்கும் வளர்க்கணும், நம்ம விருப்பத்தின்படி வளர்க்கணும். 7 வயசுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களை நடத்தணும். இதை கரெக்டாக நடத்தினா தான் கைப்பிடிச்சு நடக்க முடியும். ஃபஸ்ட்டு 14 இயர்ஸ் இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்கிறதுங்கிறதுக்கான தேவ ஞானத்தை கடவுள் தான் கொடுக்கணும். ஸோ ஒன்று ரியலைஸ் பண்ணணும், 2வது கன்ஃபஸ் பண்ணணும், ஒத்துக்கணும், 3வது ஆண்டவர்கிட்ட இந்த ஞானத்தை கேட்கணும். இதை நான் சில இடங்களில் சொல்லும்போது சில பேரண்ட்ஸ் கொடுக்குற கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கன்னா, எங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அப்படி தான் வளர்த்தோம், அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும், அவன் அப்படி போனான்னு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பேரண்ட்ஸ் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சூழலை பற்றி ஒன்றுமே சொல்லவே முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். எஸ், அஃப்கோர்ஸ் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் தெரிஞ்சால் அன்னைக்கு வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சோ சொல்லிட்டேன், இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஆண்டவர்கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ணுறேன், ஆண்டவரை இனி எப்படி நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டால் ரொம்ப அழகாக நிச்சயமாக ஆண்டவர் கைட் பண்ணுவார். அப்படி கொண்டு போனால் தான் சூப்பராக போக முடியும். இந்த ஸ்ட்ரிக்ட் ஃபாதர்லேயே நிறையா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நேயர்களுக்கு எல்லாருமே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஈஸ்டராக இருக்கனால நான் ஒரு கொஸ்டினை வந்து ஆட் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ ஃபாதரோட அன்பு, ஃபாதர்ஸ் லவ், ஒரு தகப்பனோட அன்பு, அதை நம்ம இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டரில் வந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோம். என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். இதில் மெஜாரிட்டி மெயின் கான்செப்ட் என்ன, அன்பு. அவர் நம்மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தமாக சிலுவையில் மரித்தார். மரித்து இன்னைக்கு 3வது நாள் உயிரோடு எழுந்து நம்ம கூட இருக்கார். அதுதான் நம்ம ஈஸ்டராக கொண்டாடுறோம். இப்போது அவர் வந்து ஆண்டவராக இயேசு வந்து அவருடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஒரு ஃபேமஸ், எல்லாருமே நிறைய பேர் சொல்கிறது உண்டு இல்லையா. இப்போ அதே மாதிரி இப்போது ஒரு வீட்டில் ஒரு தகப்பனாக இருக்கிறவங்க அன்பை வெளிப்படுத்தி ஒரு பசங்க, அதாவது நாங்கள் பார்ப்பது வந்து மிகவும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரேராக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் எங்களை நேசிக்கல அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக நேசிக்கிறீங்க. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துகிறீங்க, அல்லது அது மறைமுகமாகவே இருக்கா, எந்த நேரத்தில் அது வெளியாகுது, அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நிறைய நேரங்களில் அப்பா அம்மார் வந்து அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பு எல்லா தகப்பன்ட்டே அன்பு இருக்குது. பட் எக்ஸ்ப்ரெஸிங், இந்த வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங், அதை வெளிப்படுத்துகிற விதம், அதில் தான் ரொம்ப ஹார்டாக இருக்குது. அல்லது அவர் வெளிப்படுத்தினாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும்போது பைபிளில் சில சம்பவங்கள் யோசிக்கும்போது, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளையகுமாரன் ஸ்டோரி நம்ம சொல்கிறோம். பெரும்பாலும் இளையகுமாரன் ஸ்டோரினா இளையகுமாரன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்பாவை புரிந்து கொள்ளாமல், அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு போய் தவறாய் வாழ்ந்தவர். ஆனால் என்ன தவறாக வாழ்ந்தாலும் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, அவன் ரொம்ப கஷ்டப்படுகிற சூழலில் அவன் எதை அவன் சிந்திச்சான்னா அப்பாவை தான் யோசிக்கிறான், அப்பாவோட அன்பை தான் அவன் யோசிக்கிறான். ஏன்னா அவன் சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் இருக்கிற கூலிக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டே. அங்கே சாப்பாடு மேட்ரு கிடையாது, யாரோ ஒருத்தன் இன்றைக்கி தான் கூலிக்கு வேலைக்கு வந்திருக்கிறான், நாளைக்கு அவன் வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. ஆனால் கூலிக்கு வேலை பார்க்குறவனையே எங்கள் அப்பா நேசித்து என்ன கொடுப்பாரு, பூர்த்தியான சாப்பாடு, திருப்தியாக சாப்பாடு கொடுப்பாரு. அப்போது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இவனுக்கு கூட இருக்கிற வரைக்கும் அப்பா தன்னை போஷித்த விதம் அவனுக்கு புரியல. ஆனால் தூர இடத்துக்கு போய் கஷ்டப்படும் போது தான் எங்கள் அப்பா எனக்குன்னு ஒரு தேவை, என்னுடைய தேவை என்று நான் யோசிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய தேவையெல்லாம் எங்கள் அப்பா சந்திச்சிருக்கிறாரு. ஒரு கூலிக்காரனுக்கு கூட திருப்தியாக நடத்துவார். அப்போ யோசிக்கிறான், என்ன எங்கள் அப்பா எவ்வளோ திருப்தியாக நடத்தியிருக்கிறாரு, எவ்வளோ. ஏன்னா இந்த வறுமை, இந்த பஞ்சம் அப்பவும் வந்திருக்கும், அப்பா கூட இருக்கிற காலகட்டத்திலே வந்திருக்கும். அந்த பஞ்சத்தில் பஞ்சமா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு எங்கள் அப்பா என்னை போஷிச்சிருக்கிறாருன்னா என் மேலே எவ்வளோ அன்பு செலுத்தியிருப்பாருங்கிற அந்த ஒரு கடினமான சூழ்நிலை தான் அந்த அன்பு, அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய விதம். ஸோ அப்பா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அன்னைக்கு புரியல, ஆனால் தூரமாக போய் கஷ்டப்படுற காலங்களில் தான் அந்த அப்பாவுடைய அன்பு புரியுது. நான் நினைக்கிறேன், பெரும்பாலும் அப்பா பையன் உறவில் வரும்போது அப்பாவுடைய அன்பு பசங்களுக்கு அவங்க யங் ஸ்டேஜாக இருக்கும்போது புரியாது. அவர்கள் அப்பாவாக மாறுவாங்கல்ல,
அப்போ எங்கள் அப்பா எப்படி என் மேலே அன்பாக இருந்தார் அப்படிங்கிறது புரியும். ஸோ அதனால் புரியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, அப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். ஓ இப்படித்தான் எக்ஸ்பிரஸ் பண்ணாரா அப்படிங்கிறது அவன் ஒரு தகப்பனாக வரும்போது தான் தெரியுது. அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாதது அப்பாவா, அல்லது அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணது புரியாதது பசங்களா? இந்த கொஸ்டின் நீ தான் ஆன்சர் பண்ணணும். அது எப்படி சொல்லுங்க, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்செல்லாம் பார்க்கும்பொழுது அது நாங்கள் தான் புரியாமல் இருக்கோம் சில நேரங்களும் தெரியுது. ஏன்னா பெரும்பாலும் பார்க்குறது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி டிசிப்ளின் பண்ணுற ஒரு ஃபாதராக, டிசிப்ளின் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி பார்க்குறதுனால ஓகே அவங்க அது மட்டும் தான் பண்ணுவாங்க போல் அப்படின்னு ஒரு 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 ஸ்க்ரீனை வந்து நம்ம முன்னாடி வச்ச மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை புரிஞ்சுக்கணும். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அதே லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் மூத்த குமாரன் இருக்கிறான். அப்பா கூடயே இருந்தும் அப்பாவுடைய அன்பு மூத்த குமாரனுக்கு புரியலையே. நான் நினைக்கிறேன் சில நேரம் வீட்டு சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது பசங்களுக்கு. ஹாஸ்டலில் போய் சேர்த்தாச்சுன்னா அப்புறம் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும்பாங்க. உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நான் நினைக்கிறேன் மூத்த குமாரனையும் கொஞ்ச நாள் வெளியில் துரத்தி விட்டுருந்தா அப்பாவோட அன்பு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இல்லாட்டி வீட்டு வாசலில் நிற்க மாட்டானே. அப்பா ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீ எப்போதும் என் கூட இருக்கிற, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என் மனசில் இருக்கிற அன்பு உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு கடைசி வரைக்கும் புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரில, அந்த அதிகாரம் முடிஞ்சிருது. ஆனால் சில நேரங்களில் அதான் அந்த அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு பசங்க எப்போ வர்றாங்களோ அப்போது எங்கள் அப்பா எனக்கு எப்படி வெளிப்படுத்தினாருங்கிறது அப்போ புரியுது. ஸோ அப்பா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு, அம்மா அளவுக்கு இல்லை. அம்மாவுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து எவிடெண்ட்டாக தெரியும். ஏன்னா அம்மா வந்து ரொம்ப சிம்பிள், தலையில் கை வச்சு தடவி விட்டாலே அம்மா ரொம்ப நல்லா அன்பாக இருக்கிறாங்க, அந்த அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் கிடச்சிரும். ஆனால் பெரும்பாலும் அப்பா வந்து தலையை தடவி விடுறதும் கிடையாது, அப்படியே பக்கத்தில் வந்தாலும் பசங்க கை போடுறதுக்கு இடம் கொடுக்குறதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கேப் வந்துடுது. அப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, அதான் எவிடெண்ட்டாக தெரிகிறது இல்லை. சொன்ன சில காரியங்கள் சில விஷயத்த ஓப்பன் பண்ண மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது கண்டிப்பாக நேயர்களும் அவங்களோட ஃபேமிலியோட உட்காந்து பேச வேண்டிய சில காரியங்கள். நேயர்கள்னு சொல்லும்போது குறிப்பாக அப்பாவும் பையனும் முக்கியமாக. ஆமாம், இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் யாரும் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, பண்ணுறது நல்லதும் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் அநேக காரியங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒரு அப்பா பையன் அப்படின்றதான உறவில் நம்ம நீங்கள் பார்த்தது வந்து ரொம்ப கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இன்னும் அநேக காரியங்களை வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு அப்பாவுடைய அன்பு இல்லையா, சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து அவர் நம்ம கூட தான் இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பார்க்குறோம். அதே போல் நம்முடைய தகப்பனும், அதாவது ஒரு ஒரு சில்ட்ரனாக இருக்கிற நம்மளுடைய தகப்பனும் அநேக அன்பை நம்ம மேலே வச்சுருக்காங்க. ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு அது புரியறதில்லை. ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா பையன் தனியாக உட்காந்து பேசுங்க, உங்களுடைய அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் நீங்கள் உங்களுடைய அன்புலையும் உறவுலையும் வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். நம்ம அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நான் உங்களை பார்க்குற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிவின் சாமுவேல்.